வணக்கம். இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. The area of a circle increased by 66 centimeter. The radius is increased by 1 centimeter. Find the area of a new circle கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயரு. ஸோ இதில் வந்து இந்த ஆர் வந்து 1 சென்டிமீட்டர் உயருது. அப்போ ஆர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. இது வந்து 1 சென்டிமீட்டர் உயருது. அப்போ பை இன்ட்டு ஆர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா. ஏரியா ஏற்கனவே ஒரு ஏரியா இருக்குல்ல, ஏரியா பிளஸ் 66. இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்கு. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ பை இன்ட்டு இது வந்து என்ன கிடைக்குது, ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 66. ஸோ இந்த பையை நம்ம வந்து உள்ளார கொண்டு போகிறோம். உள்ளார கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பை ஆர் ஸ்கொயரு பிளஸ் பை ஏ பிளஸ் 2 பை ஆர். இது நான் ஏன் உள்ளார கொண்டு போகிறோன்னா இந்த பை ஆர் ஸ்கொயரும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து உள்ளார கொண்டு போகிறோம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து பையை வெளில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா பை இன்ட்டு 2r ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 66 அப்படின்னு சொல்லிக்கும். இது பையோட வேல்யூ வந்து 22/7. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 2r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 22/7. ஸோ 22/7னா 7/22ன்னு கிடைக்கும். இதையும் நம்ம வந்து அடிக்கிறோம். இது வந்து என்ன கிடைக்கும் 3. அப்போ 7 3s 21. ஓகேங்களா? 7 3s 21. அப்போ 2r ஈக்குவல் டு 21 மைனஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ ஆருடைய மதிப்பு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது ஆருடைய மதிப்பு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நியூ ஏரியாவை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நியூ ஏரியாவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நியூ ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து என்னது இங்கே கொடுத்துருக்க பாருங்க, பை இன்ட்டு ஆர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆப்ஷன் ஓரியன்டாகவே போகணும். ஓகேங்களா? ஸோ என்னதுன்னா நியூ ஏரியா அப்படிங்கிறது ஆர் பிளஸ் 1. ஓகேங்களா? இது ஆர் பிளஸ் 1 அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த நியூ ஆர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 10 + 1 11 இருக்கும். இதுதான் வந்து நியூ ஆர் வந்து. அப்போ ஏரியா ஃபார்முலா வந்து நமக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? பை ஆர் ஸ்கொயர் தானே ஏரியா ஃபார்முலா. இப்போ பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு இந்த இடத்துல 11. அப்போ 11 ஸ்கொயர். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க 2/7 கொடுத்துருக்காங்க, 11 கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு 11 இன்ட்டு 11 ஸ்கொயர் பை 7 எழுதலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 2/7 இன்ட்டு 11 கியூபு அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.